3200 கோடி டீலிங். ஓபிஎஸ் ஸ்டாலின் சந்திப்பின் பின்னணி. பக்காவா ஸ்கெட்ச் போட்ட திமுக. என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சமீபத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியேறி இருக்க முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ், அதே மாதிரி இந்நாள் முதல்வரான மு.க. ஸ்டாலின் ரெண்டு பேருமே காலை வாக்கிங்ல சந்திக்கிறது, மாலை வேலைகள்ல முதல்வர் வீட்டுல சந்திச்சுக்கிறதுன்னு ஒரு பாண்டிங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, அந்த வீடியோஸ் எல்லாமே வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த நிலையில ரெண்டு பேருடைய சந்திப்பு பத்தின தகவல்கள்லாம் வெளியில வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரபல தனியார் கட்டுமான நிறுவனம் ஒண்ணு 10,000 கோடி அளவிற்கு ப்ராஜெக்ட்களை எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நிறுவனமா இருந்து வருது. சமீபத்துல கூட அந்த பிரபல கட்டுமான நிறுவனம் சென்னையை ஒட்டி சுமார் 29 ஏக்கருக்கு மேல முழுக்க நிலங்களை வாங்கி அங்க வீடு கட்டி விற்கக்கூடிய வேலையை தொடங்கி இருக்கு. மேலும் அடையாறுல ஒரு ஹோட்டலை வாங்கி மல்டி ஸ்டோரிங் பில்டிங்கா மாத்திட்டு இருக்கு. அந்த கட்டுமான நிறுவனம் இந்த நிலையில என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்காங்கன்னா, 10,000 கோடி முதலீட்டுல செயல்பட்டு வரக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு போதுமான பணம் இல்லாததுனால பல அரசியல் தலைவர்கள் அந்த கட்டுமான நிறுவனங்கள்ல முதலீடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தற்போது திமுகவுடைய பல முக்கிய அமைச்சர்கள் இந்த கட்டுமான நிறுவனத்துல முதலீடு செஞ்சுட்டு இருக்கதா கூறப்படுது. கடந்த அதிமுக ஆட்சியில ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரும் தங்களுடைய பெரும்பாலான பணத்தை இந்த பிரபல கட்டுமான நிறுவனம் மட்டுமின்றி நிறைய கட்டுமான நிறுவனங்கள்ல முதலீடு செஞ்சதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதுல ஓபிஎஸும் இருக்காங்கன்ற மாதிரி தெரிய வருது. சொல்ல போனா 3200 கோடி அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்காராம் ஓபிஎஸ். ஆனா பணத்தை திருப்பி கேட்கும் போது பணச்சிக்கல் இருக்கு, இப்போதைக்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஸ்டாலின் வாக்கிங் போகும்போது உதவியாளர்கள் மூலமா ஓபிஎஸ் அவரை சந்திச்சு ஹெல்ப் கேட்டதாவும் பணத்தை மீட்டு தரதுக்கு உதவி தரதாவும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நேரடியா தலையிட்டு ஏற்கனவே ஒரு ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்த மாதிரியும் சொல்லப்படுது. இப்படி இவங்களுடைய பாண்டிங் இருக்குன்றது நம்மளால நம்பவே முடியலங்க. அது மட்டும் இல்லாம ஆனா தங்களுடைய இந்த உதவிக்கான பின்விளைவு அப்படின்றது 2026 சட்டசபை தேர்தல்ல இருக்கக்கூடிய ரிசல்ட்ல காட்டுவாராம் ஓபிஎஸ். ரெண்டு பேரும் பாண்டிங் ஆயிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அதையும் தாண்டி இந்த வாட்டி எலெக்ஷன்ல டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அப்படியும் இல்லனா பிஜேபியா இல்லனா தாவேகா கட்சியா யார் ஜெயிக்க போறது, நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த அரசியல்வாதிகளுடைய பாண்டிங் உங்களை என்னவா காட்டுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.